வணக்கம் பிரவீன். மதுரையில் நேற்று இரவு முதல் பெய்து வரும் இந்த தொடர் மழையால் மாநகரின் மதுரை வையாற்று சுற்றியுள்ள பகுதியில் மட்டும் இல்லாமல் மதுரை மாநகரில் 100 வார்டு பகுதிகளிலும் தற்போது சாலையில் கண்மாப்போல் காய்ச்சலிக்கும் நிலைதான் ஏற்பட்டுள்ளது பிரவீன். தமிழகத்தில் கனமழை இருப்பதாக பல்வேறு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட்டும் மதுரை மாவட்டம் உட்பட மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட்டும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மதுரையில் நேற்று இரவு முதல் விடிய மழை பெய்து வருகிறது பிரவீன். இந்த நிலையில் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் மதுரை, புதூர், காலவாசல், தெற்குவாசல், கோடிப்பாளையம், விளக்குத்தூண், அண்ணாநகர் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று இரவு முதலே இன்று காலை வரை தற்போது வரை அது மழை பெய்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த நிலையில் எல்லா பகுதிகளின் சாலைகளில் குறிப்பாக சொல்லணுமா யானைக்கல் மற்றும் நெல்பேட்டை அந்த பாலம் ஒட்டிய கீழ்ப்பாலம் உள்ள பகுதிகளில் முழுவதும் மழைநீர் தேங்கி நிற்பதால் வாகனங்கள் செல்ல முடியாமல் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது பிரவீன். இந்த நிலையில் எல்லா பகுதிகளிலும் சாலைகளிலும் நீரின் மழை நீரின் இறக்கும் முறைதான் ஏற்பட்டுள்ளது. வாகனங்களின் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது பிரவீன். பொதுமக்களும் அன்றாட வாழ்க்கையில் செய்ய முடியாமல், இருசக்கர வாகனத்தில் செல்ல முடியாமல், நடந்தும் செல்ல முடியாமல் சிரமப்பட்டு வருகின்றனர். இதனால் இன்று மாவட்ட ஆட்சியர் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது கல்லூரி மாணவர்கள் கல்லூரிக்கு சென்று வரும் நிலையில் தற்போது சிரமப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக எல்லா பகுதிகளிலும் போக்குவரத்து என்பது சிரமத்துக்கு ஆளாகிதான் வருகிறது பிரவீன். மதுரையில் கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் சாலைகளில் தண்ணீர் தேங்கி வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகிறார்கள். கூடுதல் தகவலுக்கு நன்றி கார்த்திக்.